வணக்கம். இது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். பாலாறு நதிநீர் பிரச்சனையில் அறிக்கை விடுத்து முதல்வர் ஜெயலலிதா தன்னை வேண்டுமென்றே வீண்வம்புக்கு இழுப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அமைச்சரவை குழு அறிவித்துள்ளது. மத்திய ரயில்வே பட்ஜெட் ஜூலை 8ஆம் தேதியும் பொது பட்ஜெட் ஜூலை 10ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. டெல்லி ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு தந்தால் நிச்சயமாக 5 ஆண்டுகளும் முழுமையாக ஆட்சி நடத்துவோம் என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். சர்க்கரை மீதான இறக்குமதி வரி 15%இலிருந்து 40% உயர்த்தப்படும் என உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். சுவிஸ் வங்கிகளில் கருப்பு பணம் பதுக்கி வைத்துள்ள இந்தியர்கள் பட்டியலை அளிக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வரவில்லை என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஈராக்கில் சன்னி தீவிரவாத படைகள் ராவா மற்றும் ஆனா ஆகிய 2 நகரங்களை கைப்பற்றி தலைநகர் பாக்தாத் நோக்கி முன்னேறி வருகின்றனர். இந்த நிலையில் ஈராக்கில் தற்போதைய நிலவரம் குறித்து கண்டறிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி தலைநகர் பாக்தாத் சென்றுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.